ஆதிக்குடிகளான சாம்பவர்களுக்கு அந்த பெயர் எப்படி ஏற்பட்டது? தமிழகத்தின் பழம் இலக்கியமான மணிமேகலை இந்தியாவை நாவலம் தீவு அப்படின்னு குறிப்பிடுது. வடமொழியினுடைய பழமையான நூலாக கருதப்படக்கூடிய மகாபாரதமும் விஷ்ணு புராணமும் இந்தியாவை சம்புத்வீபம் அப்படின்னு குறிப்பிடுது. இலங்கை நூலான சோழவம்சம் இந்தியாவை ஜம்புத் தீவு அப்படின்னு குறிப்பிடுது. இந்தியாவை சம்புத்தீவு, நாவலம் தீவு அப்படின்னு அழைப்பதற்கான காரணம் என்ன? விவேக சிந்தாமணி அப்படின்ற நூல் சம்புவின் கனி அப்படின்னு நாவல் கனி அழைக்கப்பட்டதை நமக்கு தெரியப்படுத்துது. இந்தியாவினுடைய பூர்வீக குடி மக்களாக இருந்தவர்கள் நாகர்கள் அப்படின்னு பெரும்பான்மையான ஆய்வாளர்கள் நிரூபிச்சிருக்காங்க. இந்த நாகர்கள் நாகத்தை வழிபட்டவர்கள் அப்படின்னும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. நாகர்கள், நாகம், நாவல், சம்பு, சம்புத்வீபம், சாம்பவர்கள் இந்த பெயர்களுக்கெல்லாம் பின்னாடி ஏதாவது ஒற்றுமை இருக்கா? பறையறின வரலாறு நூலாக வெளிவருவதற்கு முன் நம் வலையொலியில் காணொளியாக சிங்க இனமே எழுவே